அக்கா, என்ன நம்புங்கக்கா. நம்ம கையில மாட்டுச்சே அந்த ஊசி, அதை வச்சு பிளான் பண்ணலாமா? மாட்னடி நீ. உள்ளவா. என்னக்கா சொல்றீங்க? அப்போ என் மேல இருந்து கோவல போயிடுச்சாக்கா? உள்ளவா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? திடீர்னு உன்னை உள்ளவான்னு சொன்ன. வந்துட்டேக்கா, இதோ வந்துட்டேன். இதோ உள்ள வந்துட்டேக்கா. பிரீத்தி, ஐயா இந்தா. என்ன சாவித்திரி இது? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? இப்ப இடிச்சுக்கிட்ட பாரு. உன் ராசிக்கு எங்கேயாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கு. நீ கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்காத. வயசு பொண்ணு பார்த்து நடக்க கூடாதா? இல்லம்மா, பிரீத்தி அக்கா கதவு திறக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உள்ள கூப்பிட்டாங்க, நான் போறேன். ஏய் நில்லுடி. அவளுக்கும் வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. நல்ல அக்கா தங்கச்சிங்க நீங்க. பார்த்து போ, மெதுவா போ. அக்கா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. என்ன மன்னிச்சு உள்ள கூப்பிட்டீங்க. எல்லாமே நான் பண்ண தப்புதான்க்கா. உங்க கோவத்துல எந்த தப்பும் கிடையாது. உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் கோச்சுப்பாங்க. நான் ஒரு புத்தி கெட்டவ. இப்ப இவ்வளவு விவரமா சொல்றேன். கோபால் சாரை பார்க்க போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருந்திருக்கலாம். முட்டாள்தனமா எதையுமே சொல்லாம விட்டுட்டேன். வாய் மூடு. நீ சொல்ற கதையை கேட்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, மனசும் இல்ல. முதல்ல நீ பண்ண துரோகம். அடுத்து எனக்கு பசிக்குது, தலை வலிக்குது. அக்கா வாங்கக்கா, சாப்பிடலாம். நான் வேணும்னா ரச சாதத்தை பிணைஞ்சு வச்சு வரட்டுமா? உன் முகத்திலே முழிக்க பிடிக்கலங்கிற உன் கையால வேற நான் சாப்பிடணுமா? ஏங்க இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்க? சிவாய விஷயத்தை வேணும்னு நான் மறைக்கலன்னு சொன்னேன்ல. நீங்களும் கோபால் சாரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல நான் போய் இந்த விஷயத்தை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் தான். மத்தபடி உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனாக்கா? எனக்கு இந்த அழுகைய வருத்தமும் எதனால தெரியுமா? நீங்க என்ன திட்டதுனாலயோ அடிச்சதுனாலயோ இல்ல. நான் அழறதே உங்களை நினைச்சுதான். என்னையும் கோபால் சாரையும் பார்த்து நீங்க சந்தேகப்பட்டீங்க. அந்த 2 மணி நேரமா உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு எனக்கு தான் தெரியும். காதலிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட 100 மடங்கு அது வலிக்கும். நம்ம காதல் தோத்து போயிடுமோன்னு பயமா இருக்கும்க்கா. அந்த வலிய அணுவணுவா
அனுபவிச்சவனா இன்னும் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வலி அனுபவிச்ச யாரும் இன்னொருத்தவங்க காதலுக்கு குறுக்க வரமாட்டாங்கக்கா. ஏய் ஏய், ரொம்ப நடிக்காத. இன்னொருத்தர் காதலுக்கு குறுக்க வரமாட்டீங்க நீ. அவ்வளோ நல்லவல்ல நீ. அப்படின்னா இதுக்கு பேர் என்னடி? இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறியா? இது எப்படி உன் பைக்குள்ள வந்துச்சு? அது வந்து சொல்லு. அது சொல்லு. இத நீதானே உன் பைக்குள்ள வச்ச? அக்கா, நான் இப்ப எதுவுமே சொல்ல போறதில்ல. நான் இப்ப எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். நீங்க இத பத்தி கோபால் சார் கிட்டயே கேட்டுக்குங்க. நான் ஒண்ணே சொல்றேன்க்கா, நம்ம கோவமா இருக்கிறப்போ பாக்குறது கேக்குறது எல்லாமே தப்பாதான் தெரியும். அதனால எதையுமே ஆற போட்டு யோசிக்கணும்னு எங்க சண்முக ஐயா சொல்லுவாருக்கா. இனிமே இத பத்தி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். நீங்க முதல்ல வாங்க, சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா தலைவலி மாத்திரை போட்டுக்கலாம். என் டிராயர்ல தலைவலி மருந்து இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அக்கா, முதல்ல சாப்பிடுங்கக்கா, அப்புறமா மாத்திரை போட்டு. நான் சொல்றத நீ செய். முதல்ல போய் மருந்து எடுத்துட்டு வா, போ. இந்த மாத்திரையாக்கா? அது இல்ல. இதுக்கா? அதுவும் இல்ல. அக்கா, இதுவா? அது இல்ல. நல்லா பாரு. ஐயோ, என்னக்கா இது? ஊசி எல்லாம் வச்சிருக்கீங்க? சண்முகையா வீட்ல சக்கரை வியாதின்னு போட்டுக்குவாரு, அப்ப நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இந்த ஊசி எல்லாம்? அதை எடுத்துட்டீங்க, வா. இங்க வா. இந்தாக்கா. அக்கா, இந்தாங்கக்கா. ஏங்கா பின்னாடியே போறீங்க? உனக்கு ஊசி போட தெரியுமா சாவித்ரி? இல்லக்கா, எனக்கு இது பார்த்தாலே பயமா இருக்கும்க்கா. போட தெரியுமா தெரியாதா? இல்லக்கா, எங்க ராஜா அண்ணனுக்கு ஒரு தடவை சண்முகையா போட்டிருக்காரு, அப்ப நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு இது போட வராதுக்கா. அப்போ பாத்திருக்கேன். இந்த ஊசிய எனக்கு போடு. அக்கா, இல்லக்கா, எனக்கு வராதுக்கா. போடு. அக்கா, இல்லக்கா, வேணாக்கா. போடுன்னு சொல்றேன்ல. அக்கா, என் கைய பிடிச்சு ஊசிய போடு. என் வாழ்க்கையில குறுக்க வர கைய பிடிச்சு போடு. ஐயோ ஐயோ, வேண்டாம் சாவித்ரி, வேண்டாம் சாவித்ரி, வேண்டாம் சாவித்ரி. அக்கா, ஊசியெல்லாம் போடுறது சாவித்ரி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ற? உன் கால்ல விழுந்து அடிச்சு கட்டிக்கிறேன், நினைச்சு ஊசியெல்லாம் போடுறது சாவித்ரி. பாவம் சாவித்ரி. ஐயோ சாவித்ரி, வேண்டாம் சாவித்ரி, வேண்டாம் சாவித்ரி. ஐயா, சீக்கிரம் ஓடி வாங்க. சாவித்ரி
தெரியாதியா? அக்கா தான் அங்க இருந்து ஊசி எடுக்க போய் சொல்றேன். ஏன் பொண்ணுங்க உன்ன கை கால உடைச்சு உன்னை மூலையில படுக்க வைக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பாவங்க ஏய், யாராவது தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே கதிதான். பேசாம போடி உள்ள. ஏய், போயிடுங்க இருந்து. என்னாச்சு பிரீத்திக்கு? தண்ணி கொண்டு வா சீக்கிரம். எல்லாம் இந்த சனினால வந்ததுதான். என்னாச்சுமா? இதோ வரேன். என்னாச்சுமா? தண்ணி கொடு. பிரீத்தி கண்ணு தர பிரீத்தி. இங்க பாரு. மா, கை தங்கல கொண்டு போய் படுக்க வைமா. பிரீத்தி போ. கண்ணு தர. இந்த பாரு. அம்மாகுது அப்பாக்குறாரு. அந்த சாவித்திரியால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது சாவித்திரி. நீ கவலைப்படாத. கண்ணு தர பிரீத்தி. இந்த பாரு. எல்லாம் அவ்வளவு வந்துதான் பாரு. அந்த சாவித்திரி இனிமே இந்த ஊர்ல வருமா? அச்சு தர வேண்டாம். நீ கண்ணு தர பிரீத்தி. கண்ணு தர. நீ பிரீத்தி அம்மா நான் உள்ள கூட்டி போறேம்மா. உள்ள கூட்டி போறேன். உன்னை இனிமே இந்த வீட்டு பக்கம் பாத்து இவனு பயப்படாத. கவலைப்படாத. ஓடி போயிடுங்க. போடிங்க. போ. ஏங்க அடிக்காதீங்க. சொல்றது கேளுங்க. நீ போ. என்னங்க போயிடுங்க. வேண்டாங்க. சொல்றது கேளுங்க. அவள அடிக்காதீங்க. இப்ப நான் சொல்றது ஒழுங்கா கேட்டுக்க. உனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். உன் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பாவங்க விட்டுருங்க. ஏய், போயிடுங்க. அதுக்கப்புறமா நான் இங்க உன்னை பார்த்தேன். இந்த பெல்ட் பேசாது. என் துப்பாக்கி தான் பேசும். என்னங்க ஏய், என்னங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண. அவளுக்கு நேர்ந்த கத்தி தான் உனக்கு நேரம். போத பக்கம். என்னங்க தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. ஏய், நீ போ. போயிடுங்க. என்னங்க ஏய், சொல்றது கேளுங்க. போனா போயிடு. என்ன கொலகாரனா மாத்தாதீங்க. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். பிரீத்தி என்ன பிரீத்தி ஏதாவது குடிக்க கொண்டாட்டுமா? அம்மா வருது பாத்து பாத்து. பிரீத்திமா என்னம்மா பண்ணுது உனக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒண்ணு இல்லம்மா, அம்மா உன் கூடவே இருக்கல்ல, எதுக்கு நீ பயப்படுற? கடவுளே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சாவித்ரி, மெய்யாலும் தான் கேக்குறேன். நானும் பாக்குறேன் இந்த விதி விதிம்பாங்களே, அதையும் உன்னை இப்படி துரத்தி துரத்தி அடிக்குது.
என்ன நம்பு சாவித்ரி, நான் என்ன இதெல்லாம் சந்தோஷமாவ செய்யறேன்? இல்லம்மா, எனக்கும் நெஞ்செல்லாம் வலிக்கதான் செய்யுது. ஆனா வேற வழி இல்லையே. கூட்டி கழிச்சு பாத்தீன்னா உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. நீ செய்யறதெல்லாம் பாசத்துக்காக, நான் செய்யறதெல்லாம் பணத்துக்காக, அவ்வளவுதான். அதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமாவா நடந்துப்பேன்? அன்னைக்கு நம்ம என்ன சவால் விட்டோம்? என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி இந்த குடும்பத்தை கலைச்சு போடுவேன்னு சொன்னல. ஆனா நீ அது மட்டுமா செய்யற? அதுக்கும் மேல போய் என்ன மொத்தமா அழிக்கணும்னு பாக்குற. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என் மேல அபாண்டமா பழிய போடுறியே, இது நியாயமா? ஐயா, நியாயம் அநியாயம் பாக்குறதுக்கு இங்க என்ன தர்ம யுத்தமா நடக்குது? நீ இன்னும் மனசால சரியா புரிஞ்சுக்கல சாவித்ரி. உன்னை பார்த்தா எனக்கு பாவமாகுது. இங்க பாரு, இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்ட கெட்ட ஜென்மம் யார் தெரியுமா? நான் தாண்டி. என்னை விட துரதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. கடவுள் புண்ணியத்துல மறுபடியும் என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடுச்சுன்னு நினைச்சேன். இப்போ திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறேன். மா, உன்னை பத்தியே நீ கவலைப்படுறியே, என்னை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? என்னத்தை யோசிக்கிறது? உன் விஷயத்துலதான் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்க. நான் என்னமா தப்பு பண்ணேன்? நீ ஒரு தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நீ ஊசிய பார்த்தது இல்லன்னு கூட எனக்கு தெரியும். என்ன பண்றது? குடும்ப பாசத்துக்கு நீ உன் விசுவாசத்தை காட்டுற, குடுக்குற துட்டுக்கு நான் என் விசுவாசத்தை காட்டுறேன். எது இப்படி அடுத்தவங்க மேல அபாண்டமா பழிய போறது உன் விசுவாசமா? ஐயா, நீ என்ன தப்பா புரிஞ்சுனுக்கிற. எனக்கும் உனக்கும் என்ன பகன்னு சொல்லு, எதுவுமே கிடையாது. ஓ, நீ இத நினைச்சு ஃபீல் பண்றியா? இது வேற ஆட்டம் சாவித்ரி, வேற கிரவுண்டு. அதை இங்கேயும் அங்கேயும் மிக்ஸ் பண்ண மாட்டா இந்த ஊர்வசி. இது புது கேம். இதுல உன் ஆட்டம் ஒண்ணு சேர்க்கறதுன்னா என் ஆட்டம் பிரிச்சு கலைக்கிறது. இது என் தொழில் தர்மம் கண்ணு. இதுல நீ என்ன குத்தம் சொல்லக்கூடாது. எனக்கு யார குத்தம் சொல்றதுன்னே புரியல. சாவித்திரி அப்படி நடந்துக்கிட்டா? ஓ, அப்போ உனக்கு பெத்த பொண்ணை விட வேலைக்காரி மேலதான் அதிக நம்பிக்கை, அப்படிதானே? சரி, நீ என்ன நம்ப வேண்டாம், இன்னொரு வேலைக்காரியை நம்பலாம்ல. ஊர்வசியை கூப்பிட்டு கேளு, அப்பாவது நீ நம்புறியான்னு பாக்கலாம். ஊர்வசிய பார்த்தா தாண்டி எனக்கு சந்தேகமே ஜாஸ்தி ஆகுது. அவ வந்ததே சாவித்திரி இந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்கு தானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? அதுக்கேத்த மாதிரி தானே இந்த வீட்ல ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் நடக்கணும் நான் எவ்வளவு எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க எதுவுமே நடக்காது போல இருக்கு. நடக்கும். நான் கண்ட எல்லா கனவும் நிச்சயமா நடக்கும்.